ஹாய், வெல்கம் பேக் டு pasiyumrusiyum. இன்றைக்கி pasiyumrusiyumல லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி ஓட்ட வடையில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஆக்சுவலாக எப்போதும் உளுந்துலையே ஓட்ட வடை செஞ்சு அடிக்கடி உளுந்தில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம அழுத்து போயிருப்போம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக ரவாவில் செய்ய போகிறோம். இதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி, கருவேப்பிலை இடி சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப மேட்சிங்காக சூட்டபுளாக இருக்கும். இது இடி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, அதேமாரி இன்னும் மின்னல் சட்னி, மேகம் சட்னி, மழை சட்னிலாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு சட்னி ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து சூப்பரான சட்னி. ஆமாங்க, டெய்லி சமையலில் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஒரே சட்னியை நம்மளால் சாப்பிட முடியாது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் வந்து சட்னி செய்யறதுக்கு யோசிச்சே நம்ம டயர்டாகிடுவோம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நிறையா உங்களோட ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சட்னி வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரவா, தயிர், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம், இதெல்லாம் தேவை. இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ரவா 1 கப், வறுக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணினது, இஞ்சி சின்ன பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அது, பெருங்காயம் கொஞ்சம், கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது. இதுக்கு கொத்தமல்லி போடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கையால். ஒரு கப் ரவாக்கு 1 கப் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கே பார்த்தாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கசக்கி விடாமல் ஜென்டில் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, தயிர் சேர்க்கணும். 1 கப் அளவு தயிர் 1 கப் ரவாவுக்கு 1 கப் தேவைப்படும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா உளுந்து வடைக்கு தலைன்னு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது 1 கப் ரவாய்க்கு 1 கப் தயிர் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கெட்டி தயிராக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவு 1/2 hour நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்படியே மூடி ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஊறலைன்னா வடை சரியாக வராது. 1/2 hourக்கு மேலே நீங்கள் 45 minutes 1 hour ஊற வச்சா கூட நல்லாயிருக்கும். பட் 1/2 hourக்கு கீழே டைம் எடுக்காதீங்க. 1/2 hour கண்டிப்பாக ஊற வைங்க. இந்த 1/2 hour ஊறுற டைமில் இடையில நம்ம அந்த இடி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சட்னியை முடிச்சிடலாம் வாங்க. பாருங்கள், தேங்காய் அந்தளவுக்கு கீறி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 10 மிளகு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் அதை இதில் காமிக்கலை. தேங்காயை மட்டும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி இடி உரல் ஒன்று எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாயை அதுக்குள்ளே போடுறேன்.
கட் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்குன்றதுனால கட் பண்ணி போடுறேன். உப்பு, மிளகு, கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை 2 கொத்து கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதிகமாக பிடிக்க வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதால் இடிக்கிறேன். நல்லா பச்சை மிளகாய் சேர்ந்து இடிபட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அது வரைக்கும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் எடுத்து தேங்காவை இப்போ அரைச்சிருக்கேன். அது கூட இவ்வளோ பொட்டுக்கடலை சேர்த்து இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சதை இந்த கிண்ணத்தில் எடுத்துருக்கேன். இது கூட இந்த இடித்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பை தாளித்து சட்னிக்கு போடுறேன். கருவேப்பிலை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, கருவேப்பிலை தான் நம்ம இடித்து போட்டிருக்கோம். ஸோ அது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கெட்டி சட்னியாக தான் வச்சுக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தேங்காய் எல்லா பொருட்களையுமே தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே இடித்து செய்வாங்க. ஸோ இடி சட்னின்னு பேர் வந்தது. பட் இப்போ நம்ம இந்த குட்டி உரலில் தேங்காய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், சரியாக வராதுன்றதுனால நம்ம மிக்சியில் தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு மீதியெல்லாம் இடித்து போடுறோம். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடும்போது இருக்கும். இந்த வடைக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், தலைன்னு வச்சுருந்தோம் மாவு நம்ம. இப்போ வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. சப்போஸ் இது கூட தட்டுறதுக்கு உதிராக வந்துச்சு, பத்தலை அப்படின்னாக்கா, கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு தயிர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு திரும்ப தட்டும்பொழுது தண்ணி தொட்டு தட்டலாம், உளுந்து வடை மாதிரியே. இப்போது நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு உளுந்து வடையெல்லாம் தட்டுற மாதிரி ஒரு கையாலையும் தட்டலாம், அல்லது நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி வேணாலும் தட்டிக்கலாம். இல்லை வாழை இலையில் அந்த மாதிரி கூட தட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேக வைக்கிறதும் அதே மாதிரி தான். உளுந்து வடை எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வேக வைக்கணும். நம்ம பாருங்கள், ஹோல் போட்டுக்கிறேன். 2 வடை போட்டிருக்கேன். ஆயில் கம்மியாக வச்சு 2 பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்றதுனால 2 வடை போட்டிருக்கேன். இந்த வடை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். பட் தயிரோட அளவை குறைச்சிடாதீங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டு தயிரும் கரெக்டாக அந்தளவுக்கு போட்டிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி ஊற வைக்க மறந்துடாதீங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டுடே ஸ்நாக் ரெடி. இந்த அருமையான ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பசியும்ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.